அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே போகக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நகைக்கடை முன்னால இருக்கக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், தங்கத்து மேல மக்களுக்கு முதலீடு பண்றதுல இருக்கக்கூடிய ஆர்வமா இருக்கட்டும், இது ரெண்டுமே குறையவே இல்லை. அப்படி தங்க முதலீட்டுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருந்தாலும் பெரும்பாலான பேரோட பேமெண்ட் ஆப்பா இருக்கக்கூடிய கூகுள் பேலயே உங்களால டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி கூகுள் பேயோட டிஜிட்டல் கோல்ட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி இன்வெஸ்ட் பண்றது லாபகரமா இருக்குமான்னு கூகுள் பேயோட டிஜிட்டல் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில அடிப்படையிலேயே கூகுள் பே ஒரு பேமெண்ட் ஆப்பா இருக்கிறதுனால இதுல மற்ற டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. கூகுள் பேயை ஓபன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு கோல்டு லாக்கர்னு சர்ச் பண்ணீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆகிரும். நான் முன்னாலேயே சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளா பை செல் டெலிவரின்னு மூணே ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டாப்ல பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டோட லைவ் பிரைஸை பெர் மில்லிகிராம்ல கொடுத்துருப்பாங்க. உங்களால இங்க மினிமம் ₹1 இருந்தே டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நானும் சரின்னு சொல்லிட்டு ₹1 இன்வெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ₹1 டிஜிட்டல் கோல்டு வேல்யூ அப்படிங்கிறது 1 மில்லிகிராம் கூட வராததுனால அதை என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க டெபிட் பண்ணியிருந்தாலும் என்னோட கோல்டு வேலட்ல ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகி அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துருச்சு. கோல்டு வாங்கும்போது நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான கோல்டு தான் உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. மேக்சிமமா ₹49,999 வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே உங்களால டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமா பெர் டேக்கு ₹2 லட்சம் வரைக்கும் உங்களால இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் அது பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம செக் பண்ணியே ஆகணும். அந்த வகையில என்னதான் நீங்க ஜிபே மூலமா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே ஜிபே உங்களுக்கு இந்த சர்வீஸை டைரக்டா ப்ரொவைட் பண்றது இல்ல. எம்எம்டிசி பேம்ப் அப்படிங்கிற கம்பெனி தான் ஜிபேயோட பார்ட்னரா இருந்து இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கோல்ட் அண்ட் சில்வர் பிராண்டான பேம்பும் இந்தியன் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய எம்எம்டிசி லிமிட்டடும் சேர்ந்து உருவாக்குன ஒரு கம்பெனி தான். 2008 இருந்து இவங்களோட சர்வீஸா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு எல்லாத்தையுமே இவங்களோட வேலட்ல சேஃபா ஸ்டோர் பண்ணி அதை செபி ரிஜிஸ்டர்ட் யூனிவர்சல் ட்ரஸ்டிஷிப் அப்படிங்கிற கம்பெனி மூலமா தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வர்றதுனால நீங்க எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எம்எம்டிசி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதோட இந்த வேலட்டுக்கு இன்சூரன்ஸுமே இருக்குது. நேச்சுரல் டிசார்டரால இந்த வேலட் அழிஞ்சே போனாலும் உங்களோட பணத்தை திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலட்ல நீங்க சேவ் பண்ணக்கூடிய கோல்டை 5 வருஷம் வரைக்கும் உங்களால ஃப்ரீயாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்றது எம்எம்டிசியோட கையில தான் இருக்குது. என்னதான் சேஃப்டிக்காக இவ்வளவு ஃபியூச்சர்ஸை கொடுத்திருந்தாலும் வெறுமனே கோல்டை வாங்குற ஆப்ஷனை வச்சு மட்டுமே இதையும் டிசைட் பண்ணிட முடியாதுல்ல. அதனாலதான் செல் ஆப்ஷனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு செல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கோல்டோட செல்லிங் பிரைஸை இவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. பையிங் பிரைஸா இருக்கட்டும் செல்லிங் பிரைஸா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே 24 கேரட் கோல்டோட லைவ் பிரைஸை பொறுத்து தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பையிங் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல என்னால ஒரு டிஃபரன்ஸை பார்க்க முடிஞ்சுது. இந்த டிஃபரன்ஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அதை வாங்கின விலைக்கு அப்படியே வித்தோம்னா அதுல எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. அதனாலதான் அவங்களோட லாபத்துக்காக மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில காரணங்களுக்காக இந்த மாதிரி பை அண்ட் செல் பிரைஸ்ல டிஃபரன்ஸா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பையிங் பிரைஸா 1 மில்லிகிராமோட பிரைஸ் ₹12.59 இருக்கும்போது அதோட செல்லிங் பிரைஸ் ₹12.22 இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். நம்ம இது எல்லாத்தையுமே கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் ₹12,590. இப்போ அதே டைம்ல அதோட செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது ₹12,220 வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணா அதுவே ₹370 வரும். ஒரு கிராமுக்கு ₹370 டிஃபரன்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 3% பக்கம் இந்த பை செல் பிரைஸுக்கு நடுவில் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஸை ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் எப்பவுமே 3% தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். அதனால கோல்ட ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. அப்படி பார்த்து அதோட பிரைஸ்
3% ஜிஎஸ்டி பிளஸ் ஒரு 5% ஸ்ப்ரெட் வச்சுக்கலாம். இந்த ரெண்டையுமே சேர்த்து மொத்தமா 8%க்கும் அதிகமா போகும்போது நீங்க அதை சேல் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தோணும் போதுல இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்கக்கூடிய அந்த கோல்டோட வெயிட் அப்படிங்கிறது 0.1 கிராம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால அதை சேல் பண்ணிக்கவும் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டை பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணி அதை உங்களோட லொகேஷனுக்கே வர்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கவும் முடியும். மினிமம் 1 கிராம்ல இருந்தே இந்த பிசிக்கல் கோல்டுக்கான காயின் எல்லாமே அவைலபிளா இருக்குது. உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பிசிக்கல் கோல்டையோ இல்ல அதை விட வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய பிசிக்கல் கோல்டையோ தான் உங்களால ஆர்டர் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு ஆர்டர் பண்றதையோ இல்ல டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாமலே டைரக்டா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பிசிக்கல் கோல்டை பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் இவங்க கொடுக்கல. 5 கிராம் கோல்டு பாரோட டெலிவரி பிளஸ் மேக்கிங் சார்ஜஸா 1000 ரூபாயையும் 10 கிராம் கோல்டு பாரோட டெலிவரி பிளஸ் மேக்கிங் சார்ஜஸா 1800 ரூபாயும் சார்ஜ் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க 1 கிராம் 2 கிராம் கோல்டுக்கான காயின் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இவங்களோட டெலிவரி சர்வீஸுமே நிறைய லொகேஷன்ல இப்போதைக்கு அவைலபிளா இல்லை. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த பின்கோடெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அங்கெல்லாம் அவைலபிளா இருக்கிற மாதிரி காமிக்குது. திருச்சி பின்கோடை போட்டாலே அவைலபிளா இல்லைன்னு சொல்லுது. குறிப்பா தென் தமிழகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தோட பின்கோடெல்லாம் போட்டா அங்க இந்த மாதிரியான டெலிவரி சர்வீஸ் அவைலபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அதனால நீங்க பிசிக்கல் கோல்டா ரெடீம் பண்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களோட பின்கோடை போட்டு செக் பண்ணி பாத்துருங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். கோல்டு ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சில மாசங்களாச்சும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால கோல்டை உங்களால மினிமம் 1 கிராம் ஆச்சும் வாங்க முடிஞ்சு அதோட பிரைஸ் 8%க்கும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா மட்டும் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பை செல் பிரைஸை இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸ்ப்ரெட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு ஃபீல் ஆகுதோ அங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை டிஜிட்டல் கோல்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை பிசிக்கல் கோல்டா தான் ரெடீம் பண்ற பிளான்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பிளாட்ஃபார்மை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க பிசிக்கல் கோல்டா தான் ரெடீம் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை காயினா ரெடீம் பண்ண போறீங்களா இல்ல ஜொல்லா மாத்திக்க போறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அப்படி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா காயினுக்கு எங்க சார்ஜஸ் கம்மியா இருக்குது, ஜொல்லுக்கு எங்க வேல்யூ ஆடட் சார்ஜஸ்லாம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு எங்க பெஸ்ட்னு தோணுதோ அந்த ஜுவல்லரியோட அப்ளிகேஷன் மூலமா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஆல்ரெடி ஜிபே மூலமா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா?